எங்களை நம்பி வேலைக்கு வர எம்ப்ளாயி வந்து ஒரு அடிபடுத்தி இருக்கிறப்ப எங்களால் நேரம் போய் பார்க்க முடியாத ஒரு கஷ்ட சூழ்நிலை. கனவுல நம்ம முதலமைச்சர் அனுபவிச்ச வேதனை நாங்கள் டெய்லி அனுபவிச்சிருக்கோம். ஒரு ஆக்சிடென்ட் அவங்க நம்மளை நம்பி வேலை பார்த்தாங்க. அவங்களால சாப்பிடணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல போய் கூட பார்க்க முடியும். அதுக்கு வந்து அந்த அரசுக்கு வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் பிரைவேட் பஸ் இருந்தா கூட அரசு பண்ணுன்றது இருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும் உடனே எஃப்ஐஆர் பண்ணணும், ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் பண்றது அப்போஸ் பண்ணல. பட் அரசுக்கு வந்து பிரைவேட் பஸ் இருந்தா இல்லைன்னு லைசன்ஸ் எல்லாருடையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரசு பண்ணா நல்லா இருக்கும். அது போக மேடம் லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டே வந்து ஃபுல் பவர் கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி. டிஆர்ஓ மேடம் தான் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அசஸ் பண்றதுக்கு தான் வந்து மொத்தம் நாங்கள் 13 டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ஓசி வாங்க முடியும். ஒரு புது பட்டாசு கடையோ புது ஃபேக்டரியோ நாங்கள் என்ஓசி வாங்கணும்னா எஸ்பி ரிப்போர்ட் வாங்க வேண்டியிருக்கு. எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆர்டிஓ, தாசில்தார், ஆர்ஐ, பிஏஓ, இந்த மாதிரி எல்லா ஃபயர் சர்வீஸ் சொல்லி ஒரு 10 to 13 டிபார்ட்மெண்ட்ல வாங்க வேண்டியிருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும். 60 கம்பெனி 120 கோடி முதலீடு பண்றதுக்கு முதலீட்டாளர்கள் தயாரா இருக்காங்க. அரசு அதிகாரிகள் நம்ம போனா நாளை விட கேவலமா வளர்றாங்க. சில அரசு அதிகாரிகள் இங்கே வர்ற போய் தெருவில் எங்க இருக்கிற நியம பாரு தாசில்தார பாரு அப்படின்னு வர்றாங்க. எங்க போனாலும் ஒரு மரியாதை இல்லை. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தொழிலதிபர்கள், அவர்களும் ஒரு காரணம் அதான் படம். ஆனா தொழிலதிபர்கள் நான் விட கேவலமா பார்க்க நிலைமையில இருக்கு. இதை மாற்றி சீக்கிரமா எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து தொழிலை தொடர்புனா இன்னும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுவோம். நாங்க வந்து எங்க லேபர் போயிடுறாங்க, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அன்னைக்கே க்ளோஸ் ஆயிடும். திரும்பி அந்த ஃபேக்டரி நாங்கள் ஓப்பன் பண்ண 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், இல்லை ஓப்பனே பண்ண முடியாம போயிடலாம். இதெல்லாம் 2வது பிரச்சனை. ஆனா அவங்க இறந்து ஒரு கிடக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நாங்க உரிய மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையை எங்களால் கொடுக்க முடியல. நாங்க எவ்வளவு போராடினாலும் எத்தனை ஓனர்ஸ் வந்து நாங்க நின்னாலும் எங்களுக்கு அதுக்கான மரியாதை கிடைக்கல. நாங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கோ கைதாகிறதுக்கோ யாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி பயப்பட்டா லைசன்ஸ்ல எங்க பேரை போட்டுக்கணும்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. லைசன்ஸை தைரியமா நாங்க ஏற்றிட்டு வரோம் சார். இன்னொன்னு யாருமே சின்னதுல 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் முதல் போட்டு வரல. ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி 1 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ போட்டு தான் உட்காந்துருக்கோம். இன்னொன்னு யாரையும் கொள்ளணுங்கிற நோக்கத்துல நாங்க தொழில் பண்ணோம். யதார்த்தமா நடக்குது பாத்தீங்களா சார், அதுக்கு பேர் தான் வந்து விபத்து. எங்களுக்கு அதுல ஏதாவது சட்டத்துல ஏதாவது இடம் இருந்தா எங்களுக்கு தயவு செஞ்சு பண்ணிக்கணும்.